ஹலோ ஆஸ்பிரன்ஸ், ஐம் கீர்த்தனா ஃப்ரம் கேஎஸ் அச்சீவர்ஸ் அகாடமி, கும்பகோணம். இன்றைக்கான டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்திய தேசிய இயக்கம். இந்த இந்திய தேசிய இயக்கம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றப்ப இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எப்படி உருவானுச்சு, அதோட வளர்ந்து வந்த பாதை, அதை பற்றி பார்க்க போகிறது தான் இந்திய தேசிய காங்கிரஸ். இதோட காலகட்டம் என்னென்னா 1885லேருந்து 1947 வரைக்கும் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட காலகட்டம். சரி, இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாகுது இல்லையா, அது உருவாகிறதுக்கான ஒரு ரீசன் இருக்கணும். என்ன ரீசன்னால இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு ஆங்கிலேயர்களை வந்து யார் எதிர்த்து போராடி இருப்பா அப்படின்னா வந்து மன்னர்கள் வந்து எதிர்த்து போராடி இருப்பாங்க. அப்புறம் யார் வரா அப்படின்னா வந்து பாளையக்காரர்கள், விவசாயிகள், அப்புறம் வந்து பழங்குடியினர். இப்படி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒருத்தரும் வந்து ஆங்கிலேயர்களை வந்து அதாவது பிரிட்டிஷ் வந்து எதிர்த்து வந்து போராடிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் படித்த இளைஞர்கள்லாம் ஃபார்ம் ஆகுறாங்க. இந்த படித்த இளைஞர்கள்லாம் எங்கே வந்து இருக்காங்கன்னா சென்னை, பம்பாய், அதாவது அங்கங்கே இருக்கக்கூடிய சிட்டிஸ்லாம் இருக்காங்க. இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. அந்த அமைப்பு வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த ரீஜனுக்குள்ளேயே வந்து சுருங்கிடுது. இப்போ சென்னையில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த சென்னை மாகாணத்துக்குள்ள மட்டும் தான் அந்த அமைப்பு செயல்படுது. அவங்களோட பிரச்சனையை கேட்கக்கூடியதும் தீர்க்கக்கூடியதுமா மட்டுமே இருக்கே தவிர மற்ற எந்த ரீஜனும் வந்து அது வந்துட்டு எந்த ஒரு தீர்வும் வந்து கொடுக்கல. அதே மாதிரி பம்பாயில் இருக்கிறது வந்து அந்த இடத்துல மட்டும்தான் வந்துட்டு தீர்வு வந்து கொடுக்க முடியுது. ஸோ அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது. அந்த அமைப்பாக தான் என்ன வருது அப்படின்னா வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவெடுத்து வருது. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாகிறதுக்கு வேற ஒரு ரீசன், இமீடியட் ரீசன் ஒன்று இருக்கணும் இல்லையா. இதெல்லாம் வந்து ரீசனாக இருக்கலாம், ஆனால் இமீடியட் ரீசன் ஒன்று இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ரீசன் பிஹைண்ட் ஐஎன்சி ஃபார்மேஷன் பார்க்கும்போது 1857 நடந்த பெருங்கழகம். அந்த 57 நடந்த அந்த பெருங்கழகம் மாதிரி இன்னொரு பெருங்கழகம், இன்னொரு பெரும் புரட்சி எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மெயின் ரீசன் ஒன்று. இன்னொன்று வந்து 1877 பஞ்சம் வருது. மக்கள்லாம் வந்து பசி பட்னியில் வந்து சாவுறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் யார் வந்து வைஸ்ராயா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா லிட்டன் பிரபு, லார்ட் லிட்டன் வந்து என்னவா இருக்காருன்னா வந்து வைஸ்ராயா இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே மக்கள் பசி பட்னியில் செத்துட்டு இருக்கப்ப இவர் வந்து டெல்லி தர்பார் நடத்துறாரு. டெல்லி தர்பார் எதுக்காக நடத்தப்படுது அப்படின்னா வந்துட்டு விக்டோரியா ராணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து அரசியை வந்து முடிச்சு விட்றாங்க. ஸோ அந்த ஒரு விழாவை வந்து ஃபெஸ்டிவல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோலாகலமாக நடத்துறாரு எங்கள் டெல்லி தர்பாரில். இங்கே மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பசி பட்னியில் இறந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு டெல்லி தர்பார்ன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்திட்டு இருக்காரு. அப்புறம் வந்து பஞ்சத்தில் வந்து இங்கே மக்கள் இருக்கிறப்ப இங்கே இருந்து டன் கணக்கில் அரிசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காரு. இது வந்து ஒரு இமிடியட் காஸாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கும்போது தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம். தாய்மொழியில் வந்து பத்திரிகைகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்து தடை செய்கிறாரு. அடுத்து வந்து 1883 இல்பர்ட் மசோதா. இதான் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. இந்த இல்பர்ட் மசோதான்றது என்ன அப்படின்னா வந்து ஐரோப்பியர்கள் வந்து தண்டனையாளர்களாக இருந்தால் அவங்கள வந்து இந்திய நீதிபதிகள் வந்து அவங்க வந்து விசாரணை செய்யலாம். இந்த இல்பர்ட் மசோதாவில் என்ன பண்ணலாம், ஒரு ஐரோப்பியர் இருக்கார், அவர் வந்து குற்றம் செஞ்சுட்டார் அப்படின்னா இந்திய நீதிபதி வந்து அவரை வந்து என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ற ஒரு மசோதாவை வந்து இல்பர்ட் மசோதான்னு சொல்கிறோம். இது யார் கொண்டு வரா அப்படின்னா ரிப்பன் அப்படின்றவர் வந்து கொண்டு வராரு. ரிப்பன் அப்படின்றவர் வைஸ்ராய் கொண்டு வராரு. லிட்டனுக்கும் ரிப்பனுக்கு என்னன்னா ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரிப்பன் வந்துட்டு இந்தியர்களுக்கு வந்து ஃபேவரா எல்லாமே செய்யறாரு. ஆனால் லிட்டன் என்ன பண்றாருன்னா இந்தியர்களுக்கு ஆப்போசிட்டா இந்தியர்களை வந்து கொடுமைப்படுத்துறது அந்த மாதிரியான வேலைகள் வந்து செய்தவர் தான் லிட்டன். ரிப்பன் வந்து இந்தியர்களுக்கு ரொம்ப பிடிச்சவர். ரிப்பன் எங்கள் அப்பன் சொல்லுவாங்க. அவர் தான் வந்து இந்த இல்பர்ட் மசோதாவை கொண்டு வராரு. லிட்டனுக்கு அடுத்து வரவர் தான் இந்த ரிப்பன். இவர் இந்த கொண்டு வந்த இந்த மசோதானால என்ன ஆகுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஆங்கிலேயர்கள்லாம் ரொம்ப வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இந்த மசோதா வந்து வரக்கூடாதுன்னு. அதனால இவர் என்ன பண்ணிடுறாருன்னா 1883 வந்து இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. இதுக்கு அடுத்தபடியாக வந்து 1884 யார் வரா அப்படின்னா 84லேருந்து 1888 வரைக்கும் டஃப்ரின் பிரபு இருக்காரு. லார்ட் டஃப்ரின் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு ஆட்சிக்கு வராரு. இவர் ஆட்சிக்கு வர இந்த காலகட்டத்தில் தான் வந்து ஐஎன்சி வந்து உருவாகுது. இந்த காலகட்டத்தில் யார் இந்த ஐஎன்சியை வந்து உருவாக்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆலன் ஆக்டிவியன் ஹியூம் அப்படின்ற ஒரு ரிட்டையர்டு ஐசிஎஸ் அதிகாரி தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இந்த ஐஎன்சியை வந்து உருவாக்குறாரு. ஆலன் ஆக்டிவியன் ஹியூம். இவர் வந்து ஒரு ரிட்டையர்டு ஐசிஎஸ் அதிகாரி. இப்போ ஐஏஎஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து அப்போ வந்து ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து இதை உருவாக்குறாரு. அதனால இவர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை. இவர் தான் ஃபவுண்டர் இல்லையா, இவர் தான் நிறுவனர். அதனால இவர் என்னன்னு சொல்றோம்னா இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை. இதுக்கு உந்து சக்தியா இருந்த டஃப்ரின் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஞானத்தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் ஞானத்தந்தை யாரு, டஃப்ரின் பிரபு தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் ஞானத்தந்தை. இந்த ஆலன் ஆக்டிவியன் ஹியூம் வந்துட்டு டஃப்ரின் வந்து கலந்து ஆலோசிச்சு தான் இந்த ஐஎன்சியை வந்து கொண்டு வராரு. இவர் என்ன தியரி யூஸ் பண்றாரு அப்படின்னா வந்துட்டு சேஃப்டி வால்வ். ஹியூம் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்ற ஒரு தியரி வந்து யூஸ் பண்றாரு. இந்த சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷர் குக்கர்ல நம்ம விசில் போடாமல் விட்டுட்டா என்ன ஆயிடும், அது வந்து வெடிச்சு வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி இந்தியர்களோட கோவம் வந்து வெடிச்சு இல்லாமல் இருக்கிறதுக்காக விசில் போடுற மாதிரி ஐஎன்சியை வந்து ஒரு டூலா வந்து பயன்படுத்தி இந்த சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்ற தியரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இது யார்கிட்ட போய் சொல்றாரு அப்படின்னா
பண்ணுறாருன்னா டஃப்ரின் கிட்ட கொண்டாந்து சொல்கிறாரு. டஃப்ரின் வந்து இதுக்கு ஓகே பண்ணதுக்கப்புறம் இதை ஐஎன்சி ஃபார்மேஷனுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இந்தியர்கள் எல்லாத்தையும், அது யாருன்னா படித்த இந்தியர்களை தான் வந்து அழைப்பு விடுக்கிறாரு. படித்த இந்தியர்கள், அதாவது இளைஞர்கள் எல்லாரையும் வர சொல்லி ஐஎன்சின்னு ஒன்று ஃபார்மேஷன் பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள்லாம் வந்து கலந்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட குறைகளை வந்து இவங்கள்ட்ட கோரிக்கைகள், ஆங்கிலேயர்கள்ட்ட கோரிக்கையாக எடுத்து வைக்கலாம். ஆங்கிலேயர்கள் அதுக்கு உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த படித்த இந்தியர்கள் எல்லாரும் வந்து வரத்துக்கு வந்து ஒத்துழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆங்கிலேயர்களோட ஆட்சி மீது வந்து ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. ஏன்னா வந்து இப்போ இந்த படித்த இந்தியர்கள் அப்படின்றப்ப வந்து அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இந்த சதி ஒழிப்பு, குழந்தை திருமணம் இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தடை செய்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்க்குறப்ப இதெல்லாம் நல்லா தானே இருக்குது. அப்போ இதெல்லாம் கொண்டு வராங்கன்னா அப்போ இவங்க சொல்கிற எல்லாமே நல்லா தான் இருக்குன்ற மாதிரி நம்புறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஐஎன்சி ஃபார்மேஷனுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. யாருன்னா மேல்தட்டு மக்கள். கீழ்த்தட்டு மக்கள் யாருமே வந்து முன் வரலை. மேல்தட்டு மக்களாகி படித்த இளைஞர்கள் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐஎன்சி ஃபார்மேஷனுக்கு வந்துட்டு ஒத்துழைச்சு எல்லாம் வந்து ஐஎன்சி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஐஎன்சி ஃபார்மேஷன் வந்து 3 ஃபேஸாக வந்து பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லப்போது மிதவாதிகள் காலம், தீவிர தேசியவாதிகள் காலம், காந்திய காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதியாக வந்து பிரிச்சுக்கலாம். இந்த மிதவாதிகள் காலம் அப்படின்றப்ப 1855லேருந்து 1905 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து இந்த மிதவாதிகள் காலம். மிதவாதிகள் யார் இவங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து ஒரு 3P ரூலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. 3 பிரின்சிபல். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரேயர், ப்ரொட்டஸ்ட், பெட்டிஷன். இந்த 3P ரூலை வந்துட்டு யாருன்னா இந்த மிதவாதிகள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வந்து ஆங்கிலேயர்களை எடுத்து வந்து போராட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் ப்ரேயர் அப்படின்னா வந்து ப்ளீஸ் பண்ணி கேட்கறது, எங்களுக்கு வந்து இந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் பண்ணி கேட்கறது, பெட்டிஷன் கோரிக்கை மனு அனுப்புறது, இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து அமைதியான முறையில் வந்துட்டு இவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறது தான் வந்து மிதவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தீவிரவாதிகள், தீவிர தேசியவாதிகள் அப்படின்றப்ப வந்து யார் அப்படின்னா வந்து இவங்க வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் வந்து கெஞ்சி அவன்கிட்ட மனு கொடுத்து இதெல்லாம் சொன்னாதான் வந்து ஒத்துப்பானா, அப்படின்னா அப்படி தேவையில்லை, எங்களோட உரிமைகளை வந்து நாங்களே வந்துட்டு வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு பைக்காட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னா வந்து இந்த தீவிர தேசியவாதிகள். கட் பண்ணிட்டீங்களா? இந்த பைக்காட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க வந்து தீவிர தேசியவாதிகள். காந்திய காலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அகிம்சை முறையில் வந்து போராடுறாரு இல்லையா காந்தி, இது வந்து காந்திய காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி 3 ஃபேஸாக வந்து இதை வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த ஐஎன்சி வந்து ஃபார்மேஷன் ஆகிறது வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1884 பிரம்மஞான சபை கூட்டம் ஒன்று அடையார் சென்னையில் வந்து நடக்குது. அந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஐஎன்சியோட ஃபார்மேஷன் நடக்குது. இது ப்ரீவியஸ் இயர் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இது வந்து யாரோட இல்லத்தில் நடந்திருக்கு, பிரம்மஞான சபை கூட்டம் 1884 யாரோட இல்லத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரகுநாத் ராவ் இவரோட இல்லத்துல தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து இந்த பிரம்மஞான சபைக்கான ஒரு கூட்டம் வந்து நடக்குது. இந்த கூட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஐஎன்சி வந்து ஃபார்மேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆலோசனை செஞ்சு உருவாக்குறாங்க. சரி, இப்போ ஐஎன்சி வந்து உருவாக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. 84 பிரம்மஞான சபை கூட்டத்தில் அதுக்கான ஆலோசனையும் நடந்துருச்சு. இப்போ வந்து ஐஎன்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோட முதல் மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா டிசம்பர் 28, 1885 பம்பாயில் வந்து இதோட முதல் மாநாடு வந்து நடக்குது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷத்தோட இறுதி, அதாவது அந்த கிறிஸ்மஸ் டைம் இருக்கு இல்லையா, அந்த கடைசி காலகட்டத்தில் வந்து ஒரு மாநாடு மாதிரி நடத்தி அவங்களுக்கான கோரிக்கைகள், தீர்மானம் எல்லாத்தையும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க அந்த கூட்டத்தில். அப்படியான கூட்டம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்கே நடக்குதுன்னா பம்பாயில் வந்து நடக்குது. இதான நோக்கம் என்னவா இருந்திருக்குன்னா இதோட ஃபர்ஸ்ட் தலைவரை வந்து யாருன்னு வந்து சூஸ் பண்ணுறதா இதோட தீர்மானமாக வந்து இருந்திருக்கு. இந்த முதல் தீர்மானத்தை யார் வந்து முன்மொழிகிறா அப்படின்னா வந்து GS ஐயர் அப்படின்றவர். இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு யார் வந்து தலைவராக இருக்கலாம் அப்படின்ற தீர்மானத்தை வந்து முன்மொழிகிறார். இவர் யாரை வந்துட்டு சொல்கிறார் அப்படின்னா வந்து தலைவராக இருக்கணும்னு WC பானர்ஜி அப்படின்றவர் வந்து தலைவராக வந்துட்டு எல்லாரும் வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிகிறாரு. இந்த கூட்டம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் வந்து இந்த கூட்டம் வந்து நடக்குது. இதில் மொத்தம் எத்தனை பேர் வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்னா 72 பேர் வந்து இதில் வந்து பங்கேற்கிறாங்க. இந்த 72 பேர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தி பிரேவ் 72 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் பங்கேற்கிறாங்க? 72 பேர் பங்கேற்கிறாங்க. இதில் வந்து 22 பேர் யாருன்னா வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள், அதாவது சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டு 22 பேர். இல்லைங்க, கட் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் எத்தனை பேர் வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 72 பேர் பங்கேற்கிறாங்க இந்த முதல் கூட்டத்தில். இந்த 72 பேரையும் என்ன சொல்கிறாங்க, தி பிரேவ் 72 அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த 72 பேரில் 22 பேர் எங்கேருந்து வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு ரீஜன் இருக்குல்ல, தமிழ்நாட்டிலேருந்து 22 பேர் இந்த முதல் கூட்டத்தில் வந்து பங்கேற்கிறாங்க. இங்கே இதோட செயலாளராக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆலன் ஆக்டிவன் ஹியூம். இவர் தான் பார்த்தோம் இல்லையா, இவர் தான் வந்து ஐஎன்சி வந்து உருவாக்குனவர். இவர் 1885லேருந்து 1906 வரைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு செயலாளராக வந்து பணியாற்றுறாரு இந்த ஐஎன்சியோட இதில்.
WC பானர்ஜி இருக்கார் இல்லையா, இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்து ஆலன் ஆக்டிவின் ஹியூமை வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தைன்னு வந்துட்டு ஆலன் ஆக்டிவின் ஹியூம் வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த WC பானர்ஜி இருக்கார் இல்லையா, இவர் தான் சொல்லியிருப்பாரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த சேஃப்டி வால்வ் தியரி பார்த்தோம் இல்லையா, அந்த சேஃப்டி வால்வ் தியரி வந்துட்டு எதுலேருந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும், எப்படி வந்து நம்மளுக்கு சேஃப்டி வால்வ் தியரி பற்றின நாலேஜ் வந்து வந்திருக்கு அப்படின்னா வந்து வில்லியம் வெட்டர்பர்ன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அந்த வில்லியம் வெட்டர்பர்ன் அப்படின்றவர் ஆலன் ஆக்டிவின் ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை அப்படின்ற ஒரு பயோகிராஃபி எழுதியிருப்பார். அந்த பயோகிராஃபியில் தான் வெட்டர்பர்ன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்து சேஃப்டி வால்வ் தியரியை பற்றின எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா 2வது மாநாடு பற்றி பார்க்கலாம். முதல் மாநாடு வந்து எங்கே நடக்குது, இந்த ஐஎன்சியோட முதல் மாநாடு ஃபஸ்ட்டு எங்கே நடக்குதுன்னு பார்த்தா டிசம்பர் 28, 1885 பம்பாயில் வந்து நடக்குது. பம்பாயில் எந்த பிளேஸில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி, இந்த கல்லூரியோட கிரவுண்டில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு முதல் மாநாடை வந்து நடத்துகிறாங்க. யார் வந்து இதுக்கு வந்து தலைவராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா WC பானர்ஜி. WC பானர்ஜி தான் ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் தலைவர் அப்படின்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் தலைவர் யார் அப்படின்னா இந்த WC பானர்ஜி. இந்த WC பானர்ஜி யார் வந்து முன்மொழிகிறா அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து GS ஐயர் இருக்கார்ல, இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா WC பானர்ஜி வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து தலைவராக இருக்கட்டும்ன்ற முதல் தீர்மானம். இந்த கூட்டமே எதுக்காக கூட்டப்பட்டதுன்னா தலைவரை செலக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கூட்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, ஒரு தலைவர் வேணும். அப்போ இந்த தலைவரை சூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து நடந்திருக்கும். GS ஐயர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்து WC பானர்ஜியை வந்துட்டு முதல் தலைவராக வந்து செலக்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் அடுத்து யாருன்னா வந்து செயலாளர் யார் அப்படின்னா ஆலன் ஆக்டிவின் ஹியூம் தான் இதோட செயலாளர். 1885 906 வரைக்கும் யார் தான் இருந்திருப்பானா ஆலன் ஆக்டிவின் ஹியூம் தான் இருந்திருப்பாரு. பங்கேற்பாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்துட்டு 72 பேர் வந்து பங்கேற்றிருக்காங்க இந்த முதல் மாநாடுல. இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா தி பிரேவ் 72 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தி பிரேவ் 72 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து தமிழ்நாடுல இது யாருன்னா அப்படின்னா சென்னை மாகாணம். சென்னை மாகாணத்துலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னா வந்து 22 பேர் சென்னை அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, 72 பேரும். சென்னை மாகாணத்துலேருந்து எத்தனை பேர் அப்படின்னா வந்து 22, ஒட்டுமொத்தமாக வந்து 72 பேரும். சென்னை மாகாணத்துலேருந்து 22 பேரும் வந்து வந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2வது மாநாடு வந்து எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து 1886 கொல்கத்தாவில் வந்து நடக்குது. இதோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து இதோட தலைவராக இருக்காரு. இதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா 436 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதோட தீர்மானம் என்னவா இருக்குன்னா வந்து நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை வந்து பிரிக்கணும். ஒரு அரசாங்கம் அப்படின்னா அந்த அரசாங்கம் வந்து என்னென்ன இருக்கணும், ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படின்னா அந்த அரசாங்கத்துக்கு என்னென்னலாம் தேவை, 3 முக்கிய இது தேவை. நிர்வாகம் இருக்கணும், நீதித்துறை இருக்கணும், சட்டமன்றம் இருக்கணும் இல்லையா. இந்த 3ம் சேர்ந்தது தான் வந்து ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை இதெல்லாம் சேர்ந்தது தான் அரசாங்கம். அப்போ நீதித்துறையும் நிர்வாகமும் ஒன்றா இருந்தால் என்ன பண்ணணும்னா வந்து நிறைய ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீதித்துறையை நிர்வாகத்துறையிலேருந்து பிரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தீர்மானத்தை எங்கே கொண்டு வராங்கன்னா 2வது மாநாட்டில் தான் வந்து கொண்டு வராங்க. இந்த மாநாட்டுக்கான முக்கிய பொருள் என்னவா இருக்குன்னா வந்துட்டு நீதித்துறையை நிர்வாகத்துறையிலேருந்து பிரிக்கணும் அப்படின்றது தான். 1886 நடக்கிற இந்த மாநாட்டில் டஃப்ரின் பிரபு, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. டஃப்ரின் பிரபு என்ன பண்ணியிருக்காருன்னா தேநீர் விருந்து கொடுத்துருக்காரு. டஃப்ரின் பிரபு யாருன்னு பார்த்தோம், வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தேநீர் விருந்து கொடுத்துருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது, ஆங்கிலேயர்கள் வந்து பின்புலமாக செயல்பட்டு தான் இருந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்துட்டு நம்ம படித்த இந்தியர்களை வச்சு மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த ஐஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. 3வது மாநாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1887 சென்னையில் வந்து நடக்குது. எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மக்கீஸ் தோட்டம் 1000 விளக்கு பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு நடக்குது. இதோட தலைவர் யார் இருக்காருன்னா பக்ருதீன் தியாப்ஜி. இவர் தான் முதல் முஸ்லீம் தலைவர். அப்போ முதல் மாநாட்டில் யார் இருக்கா, WC பானர்ஜி இருக்காரு. 2வது மாநாட்டில் யார் இருக்கா, தாதாபாய் நவ்ரோஜி இருக்காரு. 3வது மாநாட்டில் பக்ருதீன் தியாப்ஜி இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து தலைவர்களாக வந்து இருக்காங்க. இந்த மாநாட்டில் எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா 607 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் 362 பேர் எங்கேருந்து வந்திருக்காங்க, சென்னை மாகாணத்தில் சேர்ந்தவங்களா இருக்காங்க. இந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓல்டு மேன்ஸ் ஹோப் அப்படின்ற இந்த புக்கை வந்துட்டு ஆலன் ஆக்டிவின் ஹியூம் வந்து வெளியிடுறாரு. ஓல்டு மேன்ஸ் ஹோப், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த ஓல்டு மேன்ஸ் ஹோப் அப்படின்ற புக்கை யார் வெளியிடுறா, ஆலன் ஆக்டிவின் ஹியூம். இந்த பீரியட்ல வந்து யார் இருக்கா வைஸ்ராயா அப்படின்னா வந்து கன்னிமாரா. நம்ம கன்னிமாரா லைப்ரரி இருக்குல்ல சென்னை, அது வந்து இவர் பேர்ல தான் வந்து வந்திருக்கும். இந்த கன்னிமாரா அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்றாருன்னா இந்த பீரியட்ல வந்து வைஸ்ராயா வந்துட்டு இருந்திருக்காரு. 1905 எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து 1905 to 1916. காந்தியன் இரா வந்து 1917 to இல்லையா, இந்த பீரியட் தான் இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு டஃப்ரின் வந்துட்டார் இல்லையா. இப்போ டஃப்ரின் வந்து உள்ளே வந்துட்டாரு. இந்த டஃப்ரின் கிட்ட ஆலன் ஆக்டிவின் ஹியூம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. யாரு, ஆலன் ஆக்டிவின் ஹியூம்.
இவர் யார் அப்படின்னா ஒரு ரிட்டையர்டு ஐசிஎஸ், அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ். இப்போ ஐஏஎஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஐசிஎஸ்னு அப்போ ஒன்று இருந்திருக்கு. இந்த ரிட்டையர்டு ஐசிஎஸ் அதிகாரி தான் யாருன்னா இந்த ஆலன் ஆக்டிவன் ஹியூம். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு டஃப்ரின் கிட்ட ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. என்னன்னா இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்தது யாரு? மன்னர்கள் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்திருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் காலகட்டம் வந்து விவசாயிகள் வந்து எதிர்த்திருப்பாங்க. அப்படியே பார்த்தா வந்துட்டு பழங்குடியினர் இப்படி ஒருத்தராக எதிர்த்து வரப்ப படித்த இந்தியர்கள்லாம் அங்கங்கே சின்ன சின்ன அமைப்பாக வந்து ஃபார்ம் ஆகுவாங்க, குட்டி குட்டி அமைப்பாக. அந்த அமைப்பெல்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா சென்னை ரீஜியனில் ஒரு அமைப்பு, பெங்காலில், மும்பைலன்னு சின்ன சின்ன அமைப்புகளாக ஃபார்ம் ஆகி எல்லாம் யாரை எதிர்க்கிறாங்க? பிரிட்டிஷை எதிர்க்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு அமைப்பாக இல்லை இல்லையா. இப்போ சென்னையில் ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த சென்னைக்குள்ளேயே முடிஞ்சிருது, பெங்கால்குள்ளேயே முடிஞ்சுது. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு அமைப்பு வேணும் இல்லையா. ஸோ அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு அமைப்பு வேணும்னு ஆங்கிலேயர்கள், அதாவது இந்தியர்கள் வந்து நினச்சிட்டே இருக்காங்க. அப்போ இந்த ஆலன் ஆக்டிவன் ஹியூம் வந்து நான் வந்து தரேன், உங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நான் ஒரு அமைப்பு தானே வேணும், நீங்கள் உங்களோட கோரிக்கையை வெளியிடணும், அவ்வளோதானே, அதுக்கு நானே உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வரா? இந்த ஆலன் ஆக்டிவன் ஹியூம். இவர் யார்? ஒரு ஆக்டிவியன் ஹியூம். இவர் யார்? ஒரு ஆங்கிலேயர். இந்த ஆலன் ஆக்டிவன் ஹியூம் யார்? ஒரு ஆங்கிலேயர். இவர் வந்து இந்தியர் கிடையாது. அப்போ வந்து ஐஎன்சியை வந்து யார் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கா நமக்கு? ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. இவர் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க, இவருக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ் தாட்டும் இருக்கும் இல்லையா. அதுதான் அந்த ரீசன் 1857 ஒரு கழகம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இன்னொரு கழகம் வந்துடக்கூடாது. ஸோ இந்தியர்களோட அடுத்த ஸ்டெப், அடுத்த நடவடிக்கை என்னன்றது நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியுன்றதுக்காக இந்த ஆலன் ஆக்டிவன் ஹியூம் என்ன பண்ணுறாரு, இந்த ஐஎன்சி அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு படித்த இளைஞர்கள் எல்லாரையும் வர சொல்கிறாரு. ஏன்னா வந்து கீழ்த்தட்டு மக்களுக்கு புரியாது, அதனால என்ன பண்ணுறாரு, படித்தவங்கலாம் வாங்க நம்மளாம் சேர்ந்து ஒரு ஐஎன்சியை வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்படியா ஃபார்ம் பண்ணப்பட்டது தான் வந்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இவர் யார்கிட்ட போய் இந்த ஆலோசனை எடுத்து சொல்கிறாரு அப்படின்னா டஃப்ரின், லார்ட் டஃப்ரின் கிட்ட வந்து சொல்கிறாரு. டஃப்ரின் வந்து முதல்ல வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனால் இவர் வந்து இந்த சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது, அந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா டஃப்ரினும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். டஃப்ரின் யார்? இந்த டைமில் வைஸ்ராயாக இருந்தவர். ஆலன் ஆக்டிவன் யார்? ஒரு ரிட்டையர்டு ஐசிஎஸ் அதிகாரி. இவர் தான் என்ன பண்ணுறாரு, ஐஎன்சியை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு யோசனை சொல்கிறாரு. இவர் ஃபஸ்ட்டு ஒத்துக்கல. அதுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்ற ஒரு தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சேஃப்டி வால்வ் தியரின்றது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு குக்கர் இருக்குது, ப்ரெஷர் குக்கர் இருக்கு இல்லையா, ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு விசில் போடாமல் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? வெடிச்சிரும் இல்லையா. அப்படி அந்த மாதிரி வெடிக்காமல் இருக்கிறதுக்காக விசில் போடுறோம். அந்த மாதிரி ஐஎன்சி ஒரு டூலாக பயன்படுத்திக்கிறார். இந்தியர்களோட கோபம் வந்து வெடிச்சு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஐஎன்சின்னு ஒன்று கொடுத்து அவங்களை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்ணிட்டோன்னா அவங்களும் வந்து அவங்க அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியும், நமக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இவங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஆலன் ஆக்டிவன் ஹியூம் என்ன பண்ணுறாரு, டஃப்ரின் கிட்ட இந்த சேஃப்டி வால்வ் தியரி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐஎன்சி வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த சேஃப்டி வால்வ் தியரியை பற்றி நம்மளுக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, வில்லியம் வெட்டர்பர்ன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். வில்லியம் வெட்டர்பர்ன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இவர் ஆலன் ஆக்டிவியன் ஹியூம் தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. யாரு? வில்லியம் வெட்டர்பர்ன் ஆலன் ஆக்டிவியன் ஹியூம் தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக் இது வந்து ஆக்சுவலாக ஒரு பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி இல்லை, பயோகிராஃபி. இந்த பயோகிராஃபியில் ஆலன் ஆக்டிவன் ஹியூமை பற்றி அவர் வந்து எழுதியிருக்காரு. அதில் இந்த சேஃப்டி வால்வ் தியரியை பற்றி என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது மூலயமா நம்மளுக்கு வந்து தெரிய வருது இந்த தியரி பற்றி. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? வில்லியம் வெட்டர்பர்ன் இவர் வந்து நம்ம இப்போ லேட்டராக பார்ப்போம். இவர் யாருன்னா வந்து ஐஎன்சி இந்த மீட்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஐஎன்சி மீட்டிங்கில் ஒரு தலைவராக வந்து வந்திருப்பார். இங்கே வந்துட்டு இவர் இந்த சேஃப்டி வால்வ் தியரி வந்துட்டு இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் புக் நான் சொல்லிட்டு இருக்காது. ஸோ குரூப் 1 லெவலுக்கு வந்தீங்க, ஸ்கூல் புக்கை தாண்டி கொஞ்சம் படித்தா தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, வேரியஸ் ரிசோர்ஸஸ் வந்து ரெஃபர் பண்ணி சொல்கிறது இது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. ஐஎன்சி வந்து எத்தனையா பிரியுது? 3 பகுதியாக வந்து பிரிக்கிறோம். இந்த ஐஎன்சி எதனால், இமீடியட் காஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன 1857 77 லிட்டன் ஓகே. 1857 ரிவோல்ட் வந்து ஒரு இமீடியட் காசு. 1877 என்ன நடந்திருக்கும்? பஞ்சம் வந்திருக்கும். டெல்லி தர்பார் நடத்திட்டு இருப்பார் லிட்டன் அப்படின்றவர். 1878 வந்து வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1883 என்ன பண்ணியிருக்காங்க, இல்பர்ட் மசோதா அப்படின்ற அந்த மசோதாவை வந்து போட்டிருப்பாரு இல்லையா. இதெல்லாமே வந்து என்னது, இமீடியட் காசாக இருந்திருக்கு இந்த ஐஎன்சி ஃபார்மேஷனுக்காக. ஸோ இப்போ இந்த ஐஎன்சி ஃபார்மேஷன் யார் ஃபார்ம் பண்ணுறா? ஆலன் ஆக்டிவியன் ஹியூம் அப்படின்றவர் ஃபார்ம் பண்ணுறாரு. எந்த இயரில் ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா 1885 இந்த இயரில் ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போது இந்த ஐஎன்சி வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஆலோசனை நடந்திருக்கணும் இல்லையா, அது எங்கே நடக்குது அப்படின்னா 1884 பிரம்ம ஞான சபை. பிரம்ம ஞான சபைன்னு ஒரு பிரம்ம ஞான சபை கூட்டம் எங்கே கூடுறாங்க அப்படின்னா வந்து அடையார்.
சென்னையில் வந்து கூடுறாங்க. இந்த சென்னையில் கூடக்கூடிய இந்த பிரம்மஞான சபை கூட்டத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு 1885 வந்துட்டு ஐஎன்சின்னு ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணலான்னு இந்த கூட்டத்தில் தான் கலந்து ஆலோசிக்கிறாங்க. ப்ரீவியஸ் இயர்லன்னா இந்த சபை இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இது யார் வீட்டில் நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம நார்மலாக என்ன படிச்சிருப்போம், 1884 பிரம்மஞான சபைன்னு ஒரு சபை நடந்திருக்கு, அங்கே ஒரு கூட்டம் நடந்திருக்கு, அங்கே தான் ஐஎன்சியை வந்து கொண்டு வரலான்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றதான் பார்த்துருப்போம். இது யார் வீட்டில் நடந்துச்சு இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. யார் வீட்டிலனா ரகுநாத் ராவ் அப்படின்றவரோட வீட்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த கூட்டம் வந்துட்டு நடைபெற்றிருக்கும். 1885 வந்து ஐஎன்சின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதே வந்து இங்கே தான் வந்துட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. ரகுநாத் ராவ் வீட்டில் தான் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த 1885 டிசம்பர் 28 ஐஎன்சி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, 1885 டிசம்பர் 28 இங்கே தான் வந்து முதல் மாநாடு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு வருஷம் டிசம்பர் மாதம் கடைசி தேதியில் வந்துட்டு நம்ம வந்து ஐஎன்சி மீட்டிங் ஒன்று போடலாம். போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட கோரிக்கைகள்லாம் வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இதை வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1885 டிசம்பர் 20 இதோட ஃபஸ்ட்டு மாநாடை வந்து கூட்டுறாங்க. இதோட ஃபஸ்ட்டு மாநாடோட தீர்மானமே என்ன இருக்குன்னா, தலைவர்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா. தலைவர்னு யாரும் இல்லை, ஒரு மாநாடு ஒரு மீட்டிங் ஒன்று கூட்டியாச்சு. அப்போ இதுக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் வேணும். அப்போ தலைவரை யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடுறது தான் இந்த ஃபஸ்ட்டு மாநாடு. யார் இதோட தலைவராக வந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்கன்னா WC பானர்ஜி அப்படின்றவர் தான் இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோட தலைவராக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பம்பாயில். இது முதல்ல எங்கே நடக்கிறதா இருக்கும்னா பூனேயில் வந்து நடக்கிறதா இருக்கும். காலரா நோய் வந்துடும். ஸோ காலரா நோய் வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே பம்பாய்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இதோட தலைவராக யார் வந்து இருக்காரு அப்படின்னா வந்து WC பானர்ஜி. இவரை யார் முன்மொழிஞ்சா, WC பானர்ஜின்னு ஒருத்தர் தலைவராக போடணும்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இல்லையா. யார் சொன்னா அப்படின்னா GS ஐயர், ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பார். இவர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ அப்போது இந்தியா முழுக்க ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு. அவரை வந்து யார் சொல்கிறா, GS நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து இவரை வந்துட்டு முன்மொழிகிறார். WC பானர்ஜி தான் வந்து தலைவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா 72 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா தி பிரேவ் 72. எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் மாநாட்டில்? 72 மெம்பர்ஸ். இவங்க என்ன சொல்கிறாங்க, தி பிரேவ் 72. இதில் சென்னை மாகாணத்துலேருந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா 22 பேர். சென்னை மாகாணம்ன்றது இப்போ இருக்கக்கூடிய நம்ம தமிழ் பீப்புள் மட்டும் இருக்க மாட்டாங்க, கர்நாடகா பீப்புள், அந்த பக்கம் ஆந்திரா எல்லாமே சேர்ந்ததான் என்னவாக இருந்திருக்குன்னா சென்னை மாகாணமாக இருந்திருக்கும். அப்போ இந்த ஒட்டுமொத்த சென்னை மாகாணத்துலேருந்து எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? 22 பேர். மொத்த இந்தியாவுக்கு எத்தனை பேர்? 72. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, தி பிரேவ் 72 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பானர்ஜி இருக்கார் இல்லையா, நம்ம ஆலன் ஆக்டிவன் ஹியூம் பார்த்தோம் இல்லையா, அவர் என்னன்னு சொன்னேன், ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அந்த ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்ற பட்டமே யார் தான் கொடுத்துருப்பா? இந்த WC பானர்ஜி அப்படின்றவர் தான் கொடுத்துருப்பாரு. லார்ட் டஃப்ரின் பார்த்தோம் இல்லையா, லார்ட் டஃப்ரின் யாரு? வைஸ்ராயா இருந்திருப்பார் இல்லையா, அவரை வந்து ஞான தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவரை வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தைனும், டஃப்ரின் என்னன்னு சொல்றாங்க, ஞான தந்தைன்னு சொல்றாங்க. டஃப்ரின் வந்து ஞான தந்தை. ஏஓ ஹியூம் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தந்தை. இவரை வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தந்தைன்னு சொன்னவர் யாருன்னா இந்த WC பானர்ஜி. வேற என்ன தீர்மானம் இதில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நெக்ஸ்ட் இங்கே செகண்ட் ஓகே ஃபர்ஸ்ட் மாநாடு அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்ல 1885 நடக்குது. டிசம்பர் 28 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தலைவராக வந்து WC பானர்ஜியை சூஸ் பண்ணுறாங்க. எங்கே நடக்குது? பம்பாயில் நடக்குது. 72 பேர் இருக்காங்க. இதில் வந்து 22 பேர் வந்து எங்கேருந்து வராங்க? சென்னை மாகாணத்துலேருந்து வராங்க. இவர் முன்மொழிஞ்சவர் யார்? ஏன்னா இதெல்லாம் எதுக்கு ஹைலைட் பண்ணுறேன்னா கேட்டிருக்காங்க, பானர்ஜியை வந்து முன்மொழிஞ்சவர் யார்? GS ஐயர். நான் வந்து அன்வான்ட் டாபிக்ஸ் எதுவுமே போல, ஓவர் எக்ஸ்பிளேஷன் எதுவுமே பண்ணல. எது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லிட்டு இருக்கேன், எது உங்களுக்கு தேவை அப்படின்றத மட்டும். நெக்ஸ்ட் நம்ம அப்படியே எங்கே வரோம்னா இரண்டாவது மாநாடு. சொல்லிட்டேன்னா வருஷம் ஒரு மாநாடு நடக்கும். இப்போ இந்த மாநாட்டில் வந்து பானர்ஜியை சூஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்த மாநாடு நடக்கிற வரைக்கும் யார் தான் தலைவராக இருப்பா? WC பானர்ஜி தான் தலைவராக இருப்பார். அப்போ இரண்டாவது மாநாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1886 கொல்கத்தாவில் வந்து நடக்குது இரண்டாவது மாநாடு. இதுக்கான தலைவர் யார் அப்படின்னா வந்துட்டு தாதாபாய் நவ்ரோஜி. இவர் வந்து 1886 இருப்பார். லேட்டராக 1906 யார்? இவர் தான் தலைவராக வருவார், சூஸ் பண்ணியிருப்பாங்க. 1886 லேட்டராக யார்?
1906 தாதாபாய் நவ்ரோஜியை வந்து தலைவராக திரும்பி வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 436 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதோட தீர்மானம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது நிர்வாகத்துறையை வந்து நீதித்துறையிலேருந்து பிரிக்கணும். ஸோ இப்போ ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா என்னென்ன இருக்குவாங்க, நிர்வாகத்துறை இருக்கும், நீதித்துறை இருக்கும், சட்டமன்றம், அதாவது பார்லிமெண்ட், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, இது 3 சேர்ந்ததான் என்ன ஒரு கவர்மெண்ட். அப்போது எக்ஸிக்யூட்டிவும் ஜுடிஷியரியும் ஒன்றா இருக்குது அப்படின்றப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் அதை பிரிங்க, 2 பேரும் ஒன்றா செயல்படக்கூடாது. நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் என்ன ஆகணும்னா பிரிஞ்சு செயல்படணும்னு சொல்லக்கூடிய தீர்மானம் எந்த மாநாட்டில் நிறைவேற்றுறாங்க, 2வது மாநாட்டில் வந்து நிறைவேற்றுறாங்க. இந்த 1886 மாநாட்டில் இந்த டஃப்ரின் சொன்னோம் இல்லையா, வைஸ்ராயா இருந்தார் இல்லையா, இவர் வந்து ஒரு டீ பார்ட்டி கொடுக்குறாரு. ஸோ இந்த 1886 இவர் டீ பார்ட்டி கொடுக்கலன்னு என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஆங்கிலேயர் வந்து நம்ம இந்தியாவுக்கான நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் டீ பார்ட்டி கொடுக்குறாருன்னா அப்போ இதோட பின்புலமாக யார் செயல்பட்டு இருக்கா, ஆங்கிலேயர்கள் தான் வந்து பின்புலமாக செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஆங்கிலேயர்கள் சொல்ல இவங்க வந்து அவங்களுக்கான எதுவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதே வந்து நோக்கமாக வந்து கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 3வது மாநாடு என்னன்னா 1887 சென்னையில் வந்து நடக்குது. ஒரு ஓவர்வியூ கொடுத்துறவா, டே போகிற மாதிரி இருக்கா, சரி முடிச்சுட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். 3வது மாநாடு எங்கே நடக்குது, 1887 எங்கே, சென்னையில் நடக்குது. எந்த இடத்துல, மக்கீஸ் பூங்கா, 1000 விளக்கு பகுதியில் வந்து நடக்குது இந்த 3வது மாநாடு. இதுக்கு தலைவராக யார் இருக்கா அப்படின்னா வந்து பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்றவர் இருக்கார். ஃபர்ஸ்ட் மாநாட்டு யார் தலைவர், 2வது மாநாட்டுக்கு யார் தலைவர், தாதாபாய் நவ்ரோஜி. அப்போ 3வது மாநாட்டுக்கு யார் வரா, பக்ருதீன் தியாப்ஜி. இவர் யார் அப்படின்னா முதல் முஸ்லீம் தலைவர், இவர் தான் முதல் முஸ்லீம் தலைவர். இதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 607 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்ல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம், 72. அவங்க என்னன்னு சொல்கிறோம், தி பிரேவ் 72 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே வந்து எத்தனை பேருனா 607 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் எத்தனை பேர் சென்னை மாகாணத்துலேருந்து வராங்க, பாதிக்கு பாதி 362 பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்துட்டு சென்னை மாகாணத்துலேருந்து வராங்க. இந்த 3வது மாநாட்டில் ஓல்டு மேன்ஸ் ஹோப் அப்படின்ற புக்கை இந்த ஆலன் ஆக்டிவ் அண்ட் ஹியூம் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. என்னது, ஓல்டு மேன்ஸ் ஹோப் அப்படின்ற இந்த புக்கை வந்து ஆலன் ஆக்டிவ் அண்ட் ஹியூம் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. இதில் வந்து இந்தியர்களை பற்றின அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்ன இன்னல்கள்லாம் கொடுக்கக்கூடாதுன்றதை பற்றிலாம் வந்து எழுதியிருப்பார் ஆலன் ஆக்டிவ் ஹியூம். ஆலன் ஆக்டிவ் ஹியூம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் நல்லதும் பண்ணியிருக்காரு, ஒரு சைடு வந்து அவருக்கு ஃபேவராகவும் பண்ணுற மாதிரி தான் இந்த ஐஎன்சியை வந்து ஃபார்மேட் பண்ணியிருக்காரு. இந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, இந்த 3வது மாநாடு நடந்துருச்சு இல்லையா, அப்போ யார் வந்து வைஸ்ராயா இருந்திருக்காங்கன்னா கன்னிமாரா பிரபு தான் வந்து என்னவா இருந்திருக்கு, லார்ட் கன்னிமாரா. சென்னையில் கன்னிமாரா லைப்ரரி இருக்கும் இல்லையா, அது இவரோட பேரில் உருவாக்கப்பட்டது தான். ஸோ லார்ட் கன்னிமாரா தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த 3வது மாநாட்டில் வந்து என்னவா இருக்காரு அப்படின்னா வந்து வைஸ்ராயா இருக்காரு. இப்போ நம்ம எத்தனை வைஸ்ராய் பார்த்துருக்கோம், டஃப்ரின், கன்னிமாரா. டஃப்ரின் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ டஃப்ரின் தான் இருப்பார். அடுத்து யார் வந்திருக்காங்கன்னா கன்னிமாரா. 3வது இதில் வந்து கன்னிமாரா தான் வந்துட்டு வைஸ்ராயா வந்து இருந்திருக்காரு. அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து 4வது மாநாடு. இந்த முதல் 3 மாநாடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதில் நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குது. நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து 4வது மாநாடு. ஒரு கிளான்ஸ் இது இந்த 3 மாநாடு பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து 4வது மாநாடு. ஃபஸ்ட்டு ஒரு 5 மாநாடு அது எங்கே நடந்துச்சு, யார் தலைவர், அதெல்லாம் கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாநாட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் மாதிரி அது இன்னொரு வீடியோவாக நான் வந்துட்டு கொடுக்குறேன். 4வது மாநாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்துட்டு 1888 அலகாபாத் இங்கே வந்து நடக்குது. இது நீ எப்படி நான் வச்சுக்கோங்கன்னா 888 பார்க்கவே ஃபேன்சி நம்பர் அழகாக இருக்கு இல்லையா, அலகாபாத். அப்போது ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே நடந்துச்சு, பம்பாயில் நடந்துச்சு. 2வது மாநாடு எங்கே நடந்துச்சு, கொல்கத்தாவில். 3வது மாநாடு சென்னையில். 4வது மாநாடு எங்கே நடந்திருக்கு, அலகாபாத்தில் 1888 வந்து நடந்திருக்கு. இதோட தலைவர் யார் இருக்கான்னா ஜார்ஜ் யூல் அப்படின்றவர். இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபாரினர், ஒரு ஃபாரினர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு தலைவராக இருக்கிறாரு அப்படின்றது வந்து இந்த 4வது மாநாட்டில் தான் வந்து இருக்குது. இப்போ 4வது மாநாட்டில் யார் தலைவராக இருக்காரு, ஜார்ஜ் யூல் அப்படின்ற ஃபாரினர். அடுத்து வந்து யார், 5வது மாநாடு. 5வது மாநாடு வந்து எங்கே நடக்குது அப்படின்னா பம்பாயில். 1889 பம்பாயில் நடக்குது. இதோட தலைவராக யார் இருக்கா அப்படின்னா வில்லியம் வெட்டர்பன். இவர் எங்கேயும் பார்த்துருக்கோமே, வில்லியம் வெட்டர்பன். சேஃப்டி வால்வ் தியரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா, ஆலன் ஆக்டிவ் அண்ட் ஹியூமை பற்றின புக்கில். ஸோ இவர் தான் வந்துட்டு 5வது மாநாட்டில் என்னவா இருக்காருன்னா வந்துட்டு தலைவராக இருக்கார். ஸோ முதல் 5 மாநாடு முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் என்னென்னா வந்துட்டு இந்த முக்கிய தலைவர்களை பற்றி பார்க்கணும். எதில் அப்படின்னா வந்து ஐஎன்சியோட முக்கிய மிதவாதிகள்னு பார்த்தோம் இல்லையா, மிதவாதிகள், தீவிரவாத காலகட்டம், காந்திய காலகட்டம், 3 காலம் பார்த்தோம் இல்லையா. அதில் இந்த மிதவாதிகளில் முக்கியமான தலைவர்கள் யார், இவங்கெல்லாம் வந்து மிதவாதிகள். இதில் வந்து தீவிர தேசியவாதிகளை கொடுத்துட்டு இதில் யார் மிதவாதிகள்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தீவிர தேசியவாதிகள், மிதவாதிகள் 2 பேரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் யார் வந்துட்டு மிதவாதிகள் அவங்கள மட்டும் வந்து கேட்பாங்க. அப்போ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். யார் அந்த முக்கிய தலைவர்கள்னா ஆலன் ஆக்டிவ் அண்ட் ஹியூம், இவர் வந்து ஒரு முக்கிய தலைவர். இன்னொருத்தர் யார் அப்படின்னா WC பானர்ஜி, SN பானர்ஜி, ஃபெரோஷா மேத்தா, தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, மதன் மோகன் மாலவியா, பக்ருதீன் தியாப்ஜி, MG ரானடே, GS ஐயர். இவங்கெல்லாம் யார்,
மிதவாத தலைவர்கள். இப்போ வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படின்றவர் வந்து இந்தியாவின் பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்தியாவின் பர்க் அப்படின்னா உந்து சக்தி, இந்தியாவோட உந்து சக்தியாக வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி இருக்கார் அப்படின்றதுக்காக இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவின் பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. WC பானர்ஜி தெரியும், யார் முதல் ஃபர்ஸ்ட் மாநாடோட தலைவராக இருந்திருப்பாரு, இவர் ஃபவுண்டராக இருந்திருப்பாருன்னு தெரியும். ஃபெரோஷா மேத்தா அப்படின்றவர் வந்துட்டு இந்த கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கார் இல்லையா, இவருக்கு அரசியல் குருவாக இருந்திருப்பாரு. ஃபெரோஷா மேத்தான்றவர் கோபாலகிருஷ்ண கோகலேக்கு அரசியல் குரு. அப்போ இந்த கோபாலகிருஷ்ண கோகலே யாருக்கு அரசியல் குருனா, காந்திக்கு அரசியல் குரு. காந்தியோட அரசியல் குரு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கோபாலகிருஷ்ண கோகலே தான். அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்றப்ப இவர் வந்து தி கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர், தி கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு தாதாபாய் நவ்ரோஜி சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு 1865 வந்து ஒரு கழகத்தையும் 1866 வந்து இங்கே வந்து ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன், ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்றதையும் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு கழகத்தை வந்து உருவாக்குறாரு. 1865 என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இந்தியன் சொசைட்டி, இந்த ரெண்டும் யார் ஃபார்ம் பண்ணது, தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்துட்டு இது ரெண்டு கழகத்தையும் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வேற யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்துட்டு GS ஐயர் அப்படின்றது வந்து தி ஹிந்து அப்படின்ற பத்திரிகை வந்து உருவாக்கி இருப்பார். தி ஹிந்து அப்படின்ற பத்திரிகையை 1878 வந்துட்டு தி ஹிந்து அப்படின்ற பத்திரிகை வந்து உருவாக்கியிருக்கவர் தான் இந்த GS ஐயர். இவங்கெல்லாம் யார், மிதவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த மிதவாதிகளோட போக்கு வந்து யாருக்கு பிடிக்கலன்னா, இதுக்கு அடுத்து வர தீவிர தேசியவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, போயிட்டு ஆங்கிலேயர்கள்ட்ட ப்ரேயர், பெட்டிஷன், ப்ரொட்டஸ்ட் இது மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட உரிமையை வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து யாருக்கு பிடிக்கலன்னா, இந்த தீவிர தேசியவாதிகள் பின் நாட்களில் வராங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பிடிக்கல. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து கேமரா இருக்குன்ற கான்சியஸ் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் அதான் பிரச்சனையாக இருந்தது. உங்களை பார்த்து நடத்திட்டு இருக்க வரைக்கும் நான் பாட்டு ஒரு ஃப்ளோவில் போயிடுவேன். கேமரா இருக்குன்ற கான்சியஸ் வந்துடுது. எந்த இயரு 1905 1916 வரைக்குமே யார் அப்படின்னா வந்து இந்த தீவிர தேசியவாதிகள் காலம் தான். இந்த 1905 to 1916 இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து மிதவாதிகளை வந்து பிடிக்கல. மிதவாதிகள் ஏன் பிடிக்கல, அவங்க வந்து போய் கெஞ்சிக்கிட்டு ஒன்றுனா கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, பைக்காட் பண்ணுவோம், வாங்க போராட்டம் பண்ணுவோம், ஆனால் என்ன அமைதியான முறையில் தான், அணுகுண்டு எடுக்கிறது, ஆயுதம் ஏந்தி அந்த மாதிரிலாம் இல்லாமல் அகிம்சைன்னு சொல்ல முடியாது, ப்ரொட்டஸ்ட், அதாவது பைக்காட் பண்ணுறாங்க, உள்நாட்டு பொருட்களை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், அந்நிய பொருட்களை நாங்கள் எதுவும் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி போராட்டத்தில் வந்து ஈடுபடுறாங்க. இந்த தீவிர தேசியவாதிகளை யார் 3 பேர்னா, பால், பால், லால், இவங்க 3 பேர் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். யார் பால்ன்றது யார், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய். இவங்க 3 பேர் தான் யாருன்னா தீவிர தேசியவாதிகளில் வந்து இம்பார்ட்டண்டானவங்க. இந்த திலகர் எங்கே இருக்காரு அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா பகுதியில் இருந்து இருக்காரு. மகாராஷ்டிரா பகுதியில் இருக்கிறவர் தான் திலகர். பிபின் சந்திரபால் எங்கே இருக்காருன்னா பெங்காலில் வந்து இருக்காரு. லாலா லஜபதி ராய் வந்து பஞ்சாப்ல வந்து இருக்காரு. இவர் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பஞ்சாபின் சிங்கம். லாலா லஜபதி ராய் என்ன சொல்றாங்க, பஞ்சாபின் சிங்கம் அப்படி சொல்றாங்க. இவங்க 3 பேர் தான் தீவிர தேசியவாதிகளோட தலைவர்களாக இருக்காங்க. அங்கே எப்படி முக்கியமான தலைவர்கள் வந்து மிதவாதிகளை பார்த்தோமோ அது மாதிரி தீவிர தேசியவாதிகள் யார் முக்கியமான தலைவர்கள், பால், பால், லால் அப்படின்றவங்க தான் வந்து முக்கியமான தலைவர்கள். இதில் திலகர் என்ன சொல்றாருன்னா 1897 ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹாவ் இட், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதனால் நான் நடந்தே தீர்வேன். சுயராஜ்யம்ன்றது என்ன, எங்களுக்குன்னு ஒரு மாகாணம் கொடுங்க, எங்களை அதில் ஆட்சி பண்ண விடுங்க, நீங்களே வந்து மத்தியில் ஃபுல்லாக ஆட்சி பண்ணுறீங்க, மாகாணத்திலேயாவது எங்களை ஆட்சி பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது முழு சுதந்திரம் கேட்கல, அட்லீஸ்ட் மாகாணமாவது எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறா, திலகரை வந்து கேட்குறாரு. ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹாவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு
இந்த தீவிர தேசியவாதிகள் வந்து எழுந்தெழுறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, இந்த 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த லார்டு கர்சன் அப்படின்னு ஒருத்தர் வராரு, கர்சன் பிரபு, லார்ட் கர்சன். இப்போ 1905 யார் வந்து வைஸ்ராயா வந்துட்டா, கர்சன் அப்படின்றவர் வைஸ்ராயா வந்துட்டார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து 2 ரீசனுக்காக வந்துட்டு வங்காளத்தை வந்து பிரிக்கிறேன். வங்காளத்தை வந்து பிரிக்க போகிறாங்க. இப்போது வங்காளம் எங்கே இருக்குது, மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம்னு இருக்கு இல்லையா, அதை வந்து 2ஆக பிரிக்க போகிறேன். மேற்கு வங்காளம், பெங்காலை எப்படி பிரிக்கிறாங்க, மேற்கு கிழக்குன்னு சொல்லிட்டு 2ஆக வந்து நான் வந்து பிரிக்க போகிறேன். என்ன ரீசன் சொல்கிறாருன்னா, அஸ்ஸாமோட டெவலப்மெண்ட்டுக்காக. அஸ்ஸாம் வந்து டெவலப் ஆகணும். இன்னொன்று நிர்வாகம் பண்ண என்னன்னா ஈஸியாக இருக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக பெங்கால்னு இருக்கிறப்ப என்னவா இருக்குது, கஷ்டமாக இருக்குது நிர்வாகம் பண்ணுறதுக்கு. இது 2ஆக பிரித்தோம் அப்படின்னா வந்து நிர்வாகம் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அந்த பக்கம் இருக்கிற அஸ்ஸாமும் என்ன, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் இல்லையா, அஸ்ஸாமு பெங்கால் எல்லாமே அது வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற இந்த 2 ரீசன் சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு பெங்காலை வந்து 2ஆக பிரிக்கிறதுக்கு வந்து கர்சன் வந்து பிளான் போடுறாரு. இதற்கான அறிக்கையை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1905 ஜூலை 19 அறிவிப்பு வந்து வெளியிடுறாரு. என்ன பண்ண போகிறோம், பெங்காலை 2ஆக, வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஈஸ்ட் பெங்கால் சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 2ஆக வந்து பிரிக்க போகிறோன்ற அறிவிப்பை வெளியிடுறாரு. எப்போ வந்து இது வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா October 16 நடைமுறை. ஓகேவா. 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து யாருக்கு கொண்டு வரா, கர்சன், லார்ட் கர்சன் அப்படின்றவர் கொண்டு வராரு. பெங்காலை என்னவா பிரிக்க போகிறேன், மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்க போகிறேன். என்ன ரீசனுக்காக பிரிக்க போகிறேன்னு சொல்கிறாரு, அஸ்ஸாமோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் நிர்வாகத்தை வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காகவும் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 1905 ஜூலை 19 என்ன பண்ணுறாரு, அறிவிப்பு வந்து வெளியிடுறாரு. எப்போ நடைமுறைக்கு கொண்டு வராங்க, 1905 October 16 நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இந்த அறிவிப்பு வந்தோடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா 1905 ஆகஸ்ட் 7 சுதேசி இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து கொண்டு வந்துடுறாங்க எல்லாரும். இந்த ஆக்சுவலாக இந்த மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் எதுக்கு பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்துட்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வந்து குலைக்கணும். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேற்கில் யார் இருந்திருக்கா, ஹிந்துஸ் இருந்திருக்காங்க நிறையா, கிழக்கில் முஸ்லீம்ஸ் வந்து நிறையா இருந்திருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க ஒற்றுமையாக இருக்காங்க, இவங்களை வந்து பிரித்து விட்றோம், இவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க. அப்போ நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்க, நம்ம வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, மேற்கு கிழக்கு வங்காளம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதுக்கான அறிவிப்பையும் 1905 ஜூலை 19 வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போது 1905 ஆகஸ்ட் 7 எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சுதேசி இயக்கம், இந்த தலைவர் ஐஎன்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, சுதேசி இயக்கம்னு ஒரு இயக்கத்தை வந்து நம்ம வந்து முன்னெடுத்து செல்லலாம். சுதேசினா என்னது, சொந்த நாடு அப்படின்னு அர்த்தம். சுதேசினா என்ன, சொந்த நாடு. சொந்த நாட்டில் உள்ள பொருளை மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அந்நிய நாட்டு பொருளை யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது பிரிட்டிஷ் இறக்குமதி செய்கிற பொருளை எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், எங்கள் சொந்த நாட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு முன்னெடுப்பு எதுக்காக கொண்டு வராங்க, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்காக வந்து சுதேசி இயக்கத்தை வந்து கொண்டு வராங்க. இது வந்து சுதேசி இயக்கம் நடைமுறை அறிவிப்பு கொடுத்து அடுத்தது என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த சுதேசி இயக்கமும் நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. யார், இந்த காங்கிரஸில் உள்ளவங்கலாம் சேர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சுதேசி இயக்கம்னு என்ன, சொந்த நாடு, எங்கள் நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருளை மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அந்நிய நாட்டு பொருளை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற இந்த கான்செப்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, நீ என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. October 16 என்ன பண்ணிட்டாங்க, நடைமுறை என்ன பண்ணிட்டாங்க, பெங்காலை பிரிச்சுட்டாங்க. இப்போ பெங்கால் வந்து எப்படி ஆயிடுச்சு, ஆக்சுவலாக இயற்கையாகவே என்னன்னா, மேற்கு வங்காளமும் கிழக்கு வங்காளத்தையும் வந்து என்ன ஆறு பிரிக்கும்னா, பாகிரதி ஆறு, பாகிரதி ரிவர் இருக்கு இல்லையா, இது வந்து ஜியாகிரபிக்கலி என்னன்னா மேற்கையும் கிழக்கையும் பிரிக்கிற ஆறா வந்து இந்த பாகிரதி இருக்கு. இயற்கையாகவே இப்படி இருக்கு. இது இவங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டு 2ஆ மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் சொல்லிட்டு 2ஆ பிரிச்சுட்டாங்க. இப்போ இந்த நாள் என்னைக்கு பிரிச்சாங்க இல்லையா, இந்த October 16 1905 இது என்ன நாளாக அனுசரிக்கிறாங்க அப்படின்னா வந்து துக்க நாளா வந்துட்டு அனுசரிக்கிறாங்க. எல்லாம் போய் கங்கை ஆற்றுல போய் குளிச்சுட்டு தலைமுடிட்டு வந்துட்டு எல்லாரும் வந்து வந்தே மாதரம் தெரு ஃபுல்லாக பாடிட்டு, இது வந்து நான் இந்துவையும் முஸ்லீமையும் பிரிச்சுட்டாங்க இல்லையா, அந்த சோகத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா துக்க நாளாக இதை வந்துட்டு அனுசரிக்கிறாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் புரிஞ்சுதா? இது யார் கொண்டு வர, இந்த வந்ததுனால தான் என்ன ஆகுறாங்கன்னா, தீவிரவாதிகள் வந்து இன்னும் நீ கெஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவும் நடக்காது, மிதவாதிகள் ஆகினீங்க இப்படி கெஞ்சிட்டே இருங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், போராட்டம் பண்ணுறோம், தடை பண்ணுறோம், எல்லாத்தையும் இது பண்ணுறோம்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முக்கியமான தலைவர்கள்லாம் யார், பால் லால் திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபத் ராய், இவங்கெல்லாம்.
எங்கன்னா இந்த சுதேசி இயக்கம் எங்கே நடக்குது அப்படின்னா வந்து கல்கத்தாவில் நான் ஆகஸ்ட் 7 1905 இந்த சுதேசி இயக்கத்தை வந்து கொண்டு வராங்க. இவங்க ஆக்சுவலாக என்ன சொல்லி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் வந்து முகலாயர்கள் காலத்தில் கூட முஸ்லீம்ஸ்லாம் வந்து இவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. யார்கிட்ட? மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம்னு பிரிஞ்சிருக்கு இல்லையா? இதில் முஸ்லீம்ஸ் இங்கே யார் இருக்கா? முஸ்லீம்ஸ் இங்கே யார் இருக்கா? ஹிந்து. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து முகலாயர்கள் காலத்தில் கூட இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நாங்கள் 2ஆக பிரிச்சிட்டோன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கான தனி தொகுதி கொடுத்துட்றோம், அந்த மாதிரி நிறைய வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ஆசைப்பட்டு இவங்களும் முஸ்லீம்ஸும் எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு பிரிஞ்சிடுறாங்க. அப்போது சரி நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பிரிச்சிட்டிங்க, இப்போ எங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யார்கிட்ட போய் கேட்குறாங்க? கர்சன் கிட்ட போயிட்டு எங்களுக்குன்னு வந்து தனி தொகுதியெல்லாம் கொடுங்கன்னொன்னா கர்சன் என்ன சொல்கிறாரு? ஐஎன்சின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க அதை வச்சுட்டு எப்படி ப்ராப்பராக வராங்க, அது மாதிரி நீங்களும் போய் ஏதாவது ஒரு அமைப்பு வந்து உருவாக்கிட்டு வந்து என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் 1906 முஸ்லீம் லீக் கட்சி. முஸ்லீம் லீக் அப்படி வந்து எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க. முஸ்லீம் லீக் கட்சி வந்து எந்த ஆண்டு தோன்றப்பட்டதுன்னா 1906. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலோட விளைவு தான் என்ன? இந்த முஸ்லீம் லீக் கட்சி 1906 வந்து உருவாகுது. யார் வந்து இதை வந்து ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து சலீமுல்லா கான் தான் வந்து யாரு இதோட ஃபவுண்டர். இதோட ஃபர்ஸ்ட் தலைவர், இவர் வந்து ஃபவுண்டர். இதோட ஃபர்ஸ்ட் தலைவர் யாரு அப்படின்னா பார்த்தா ஆகா கான். இதோட ஃபர்ஸ்ட் தலைவராக யாரை போடுறாரு அப்படின்னா ஆகா கான். ஸோ வந்து 1906 முஸ்லீம் லீக் உருவாகுது. முதல் ஃபவுண்டர் யார்? சலீமுல்லா கான். அதுக்கு ஃபர்ஸ்ட் தலைவரை யாரை போடுறாங்க? ஆகா கான். ஸோ இப்படி ஒரு முஸ்லீம் லீக்ன்ற ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கர்சன் பிரபுட்ட இப்போ எங்களுக்கு வந்து தனி தொகுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு போயிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? இதுக்கப்புறம் என்ன, ஐ மீன் 1906க்கு அப்புறம் ஆக்சுவலாக இதோட இந்த கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உள்ளது வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போட்டிருக்காங்க. என்னென்னா 16 வந்து என்னென்ன நடக்குது, இவங்க 2 பேரும் எப்படி வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆக்சுவலாக இந்த வீடியோக்காக தான் ஸ்டாப் பண்ணேன். ரெக்கார்டிங் தான் இருக்கா? சரி, ஓகே. இந்திய தேசிய காங்கிரஸில் இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூவாக பார்க்கலாம் இல்லையா? முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு? பாம்பேயில் நடந்திருக்கு. யார் வந்து தலைவராக இருந்திருக்கா? WC பானர்ஜி தலைவராக இருந்திருக்காரு. அதில் வந்து எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? 72 மெம்பர்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதுலேருந்து சென்னை மாகாணத்துலேருந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 22 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 2வது மாநாடு எங்கே நடந்துச்சு? கொல்கத்தாவில். எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? அதில் 436 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. யார் தலைவராக இருந்திருப்பா? நவ்ரோஜி. அவரை வந்து என்னன்னு நம்ம சொல்கிறோம்? தி கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. அவர் 2 அமைப்பு சங்கம் வந்து உருவாக்கியிருப்பார் இல்லையா? இந்தியன் சொசைட்டி, ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன். எந்த இயர்? 1865 அண்ட் 1866. இந்த 2 பீரியடில் வந்து கொண்டு வந்திருப்பார். 3வது மாநாடு எங்கே நடந்துச்சு? சென்னையில் நடந்துச்சு. எங்கே? மக்கீஸ் தோட்டத்தில் நடந்திருக்கும். யார் வந்துட்டு தலைவராக இருந்திருப்பார்? பக்ருதீன் தியாஜி. இவர் தான் முதல் முஸ்லீம் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3வது மாநாட்டில் வந்துட்டு ஏஓ ஹியூம் இருக்கார் இல்லையா, அவர் 3வது மாநாடு தானே கொண்டு வந்திருப்பார். ஆமாம், ஓல்டு மேன்ஸ் ஹோப் அப்படின்ற ஒரு புக்கை வந்து இந்த 3வது மாநாட்டில் தான் வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார் இல்லையா? ஓகே. வேற என்ன? யாரோட இல்லத்தில் வந்துட்டு இந்த பிரம்மஞான சபை கூட்டம் வந்து நடந்திருக்கும்? ரகுநாத் அப்படின்றவரோட இல்லத்தில் வந்து நடந்திருக்கும். ஓகே. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எந்த இயர்? 1905. எந்த இயரில் வந்து அறிவிச்சிருப்பாங்க? ஜூலை 19 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும்? ஓகே. இதுக்கு இடையில் வந்து என்ன அமைப்பு வந்து உருவாக்கியிருக்கோம்? சுதேசி இயக்கம். எந்த ஆண்டு? ஆகஸ்ட் 7 1906. 1905 1905 to 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 1905 ஆகஸ்ட் 7 தான் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்துட்டு சுதேசி இயக்கம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும். 1906 எந்த இயக்கம் வந்திருக்கும்? முஸ்லீம் லீக் கட்சி வந்து வந்திருப்பாங்க. முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவர் யார்? சலீமுல்லா கான். ஃபவுண்டர் அவர். தலைவர் யார்? ஆகா கான். ஓகே. ஒரு ஓவர்வியூவாக ஞாபகம் இருக்குது இல்லையா? ஐஎன்சினா என்ன, யார் உருவாக்கினா, எத்தனை மாநாடுகள் நடந்திருக்கு, 3 ஃபேஸாக பிரிச்சிருப்போம். ஏன்னா மாடரேட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் காந்தியன் ஈரா. மாடரேட்ஸ்லாம் யார் யார், என்ன அந்த தலைவர்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தலைவர்கள் யார் யாருன்னு பார்த்துருக்கோம். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்த்துருக்கோம். சுதேசி இயக்கம் பார்த்துருக்கோம். முஸ்லீம் லீக் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு ஓவராலாக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்டர் 1906 இதுக்கு 4th மாநாடு வந்துட்டு இவர் இருப்பார் இல்லையா? ஜார்ஜ் யூல், பிரிட்டிஷோட வந்திருப்பார் இல்லையா? அவர் தான் வந்து 4வது மாநாட்டில் இருந்திருப்பார்.